நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஒரு இறைவா ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம். உமது மேலான மாட்சிமை எண்ணி உமக்கு நன்றி கூறிமை போற்றி புகழ்ந்து உமக்கு நாங்கள் எங்களது மேலான ஆராதனையை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வாழ்வு தரும் உணவு, நீர் எங்களுக்கு வாழ்வை தருகின்ற உணவு, எங்களை வாழ வைக்கின்ற உணவு. ஆம் ஆண்டவரே, இதோ அந்த உணவை நீர் எங்களுக்கு உமது உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து, ஆண்டவரே, ஒரு தாய் தன் பிள்ளையை கருவிலே இரத்தத்தையும் தன் சதையையும் கொடுத்து அந்த பிள்ளையை உருவாக்குவது போல, அந்த பிள்ளையை பெற்றெடுத்து இந்த உலகத்திற்கு தருவது போல, ஆண்டவரே, உன் உடலையும் இரத்தத்தையும் கொடுத்து எங்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறீர். எங்களது பாவங்களிலிருந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். உமது விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறீர், எங்களை புனிதப்படுத்தியிருக்கிறீர், அர்ச்சித்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எவ்வளவு உன்னதமான கடவுள், எவ்வளவு இரக்கமும் கனிவும் உள்ள ஆண்டவர். நன்றி இயேசுவே. இதோ இந்த மாபெரும் பொக்கிஷமாக, இதோ இந்த நற்கருணை நீர் எங்களுக்கு கொடுத்து, நீர் எங்களோடு இருக்கிறீரே. நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை ஆண்டவரே, இந்த நற்கருணையின் வழியாக, உமது உயிருள்ள வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு இருக்கிறீரே. நீர் எவ்வளவு மகத்துவமான உன்னதமான தெய்வம் என்பதை, கடவுள் என்பதை, ஆண்டவர் என்பதை, இரட்சகர் மீட்பர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் சகோதரனே,
என் சகோதரியே, இதோ இந்த 1 மணி நேரம் நம் ஆண்டவருக்கு முன்னால் அவருடைய பிரசன்னத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து, என் ஆண்டவரே, என் தேவனே என்று புனித தோமா நம்பிக்கை அறிக்கை செய்தது போல நற்கருணையில் வாழுகின்ற நம் தெய்வத்தை, நம் ஆண்டவரை நாம் தரிசித்தவர்களாக, அவரை பார்த்து ஆராதித்தவர்களாக, என் ஆண்டவரே, என் தேவனே, எனக்கு எல்லாமா இருப்பவரே என்று நம்பிக்கையை வெளிப்படுத்தியவர்களாக இதோ இந்த பாடலை நாம் ஜெபமாக பாடி நம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. வாரி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. வாரி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவே ஆராதனை. வாழ்வழிக்கும் அருமருந்தே, வாழ்வழிக்கும் அருமருந்தே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி உற்சாகமாய் பாடுவோம். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 ஆராதனை
ஊரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை கருவினிலே ஊரு கொடுத்து தெரிந்தெடுத்தீரே ஆராதனை அருகினிலே இருப்பவரே அருகினிலே இருப்பவரே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. உற்சாகமாய் பாடுவோமா? ஆராதனை 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 உமக்கே. மீண்டுமாய் பாடுவோம். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நற்கருணையிலே வாழுகிற தெய்வம் நீர். இதோ வானினின்று இறங்கி வந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் உயிர் கொடுக்கிற தெய்வம் நீர். எங்களுக்கு வாழ்வளிக்கிற அருமருந்தாய் இருக்கிறீர். கருவிலே, தாயின் கருவிலே நாங்கள் உருவாகும் முன்பே எங்களை பெயர் சொல்லி தேர்ந்தெடுத்த தெய்வமாயிருக்கிறீர். எங்கள் அருகிலே எப்பொழுதும் இருக்கிறவராய், எங்களை தட்டி கொடுப்பவராய், எங்கள் வாழ்விலே நம்பிக்கை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறீரே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வுக்கு எல்லாமுமாய் இருப்பதற்காக ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதோ பாதிகளாக இருக்கிற பொழுதே நீர் எங்கள் மீது பேரன்பு கொண்டு எங்களை அரவணைத்துக் கொள்ளுகிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை மறவாமல் ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து எங்களை அன்பு செய்கிறவராயிருக்கிறீரே. எங்களுடைய வாழ்வுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறீரே ஆண்டவரே. எங்களுக்கு உதவி வேண்டும், எங்களுக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று சொல்லி நாங்கள் ஏங்கி தவிக்கிற நேரங்களில் எல்லாம் இதோ பேர் உதவியா எங்களுக்கு வந்து நிற்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய உன்னதமான பிரசன்னத்தை கொடுத்து என்னுடைய அன்பு மகனே மகளே என்னிடமிருந்து உதவியை பெற்றுக்கொள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் எங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கருணைக்காக, உம்முடைய பேரன்புக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலவீனமான நேரங்களில் ஆண்டவரே எங்களுக்கு பலமாய் வந்து நிற்கிற தெய்வம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் பெரிதாய் கருதாமல் இதோ நாங்கள் செய்கிற சிறு சிறு நல்ல காரியங்களையே பெரிதாய் நினைத்து எங்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிற தெய்வமே, இதோ நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே தடைகளும் பிரச்சனைகளும் வந்து நிற்கிற பொழுது இதோ அதையெல்லாம் விலக்கி எங்களுக்கு நல்வழி காட்டுகிற தெய்வமாய், நல்ல பாதையை அமைத்து கொடுக்கிற தெய்வமாய், எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் உயிரும் ஊற்றுமாய் இருக்கிறவரே ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நற்கருணையில் வாழுகிற தெய்வமே, இதோ என்னுடைய பிள்ளைகள் ஒருபோதும் அனாதைகளாய் போய்விடக்கூடாது என்பதற்காகவே, எங்களோடு வாழ்வதற்காகவே நற்கருணை வடிவிலே எங்கள் மத்தியிலே ஒவ்வொரு நாளும் பிரசன்னமாக எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இதோ உம்முடைய அன்பையும் உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய மன்னிப்பையும் நினைத்து நினைத்து எப்பொழுதும் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாகவே வாழ்ந்திட எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. எங்களை மறவாமல் நினைத்து எங்களை அன்பு செய்கிற தெய்வம் நீர். ஆகவே எம்மை போற்றுகிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி
கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 35 முதல் 40 வரை. இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்வு தரும் உணவு நானே. ஆண்டவரே, உம்மிலே நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே தந்தையினுடைய திருவுளம். அந்த திருவுளத்திற்கு பணிந்து வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நீர் உடைத்து கொடுத்திருக்கிறீர். இதோ இந்த நற்கருணையின் வழியாக உம்முடைய உடனிருப்பை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே நீர் கொடுக்கக்கூடிய திரு விருந்து. நற்கருணை உடலுக்கும் உள்ளத்திற்கும் நலம் அளிக்கும் அருமருந்து. நற்கருணை இறையாட்சி விழுமியங்களை தாங்கி வாழ்வதற்கு உற்சாகமூட்டும் ஊக்கமருந்து. ஆண்டவரே, நற்கருணையிலே உடைய பிரசன்னத்தை உடைய உடனிருப்பை வெளிப்படுத்தி திருவிருந்தாக அருமருந்தாக ஊக்கமருந்தாக உமையே எங்களுக்கு உடைத்து கொடுத்து எங்களை வாழ்வு பெறச் செய்து கொண்டிருக்கின்றீர். ஆண்டவரே, நிலை வாழ்வை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றீர். நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையை ஊட்டி கொண்டிருக்கின்றீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தந்தையின் திருவுளத்தின் பிரகாரம் நீர் உம்மையே கொடுத்து ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் என்பதற்காக நீர் உம்மையே கொடுக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, அதே திருவுளத்தை நாங்களும் நிறைவேற்ற எங்களை உடைத்து கொடுக்க, எங்களை சுற்றி வாழக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் வாழ்வு பெற, நிலை வாழ்வு பெற நாங்கள் சாட்சிகளாக மாற வேண்டும். ஆண்டவரே, இறை சாட்சிகளாக இறையாட்சி விழுமியங்களை தாங்கி வாழக்கூடிய நல் சாட்சிகளாக நாங்கள் மாற வேண்டும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, உயிருள்ள உணவாக நீரே விண்ணிலிருந்து இறங்கி வந்து உம்மை உடைத்து கொடுத்து எங்களை வாழ செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்தக்கூடிய இந்த வேளையிலே ஆண்டவரே, இதன் மகத்துவத்தை மாட்சியை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழவும் என்றென்றும் உமக்கு சான்று பகர்ந்து வாழ்வதில்தான்
உம்முடைய திருவுளம் அடங்கி இருக்கிறது, உம்முடைய மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுக்காக அல்ல உமக்காக வாழக்கூடிய மன வலிமையை, மன ஆற்றலை, பரந்த உள்ளத்தை, தியாக உள்ளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தாரும் ஆண்டவரே. ஆமென். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். எனது உணவை உண்ணும் எவரும் பசியை அறிந்திடார். என்றும் எனது குருதி பருகும் எவரும் தாகம் தெரிந்திடார். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம். என்றும் அழிந்திடாத வாழ்வு கொடுக்கும் உணவிற்கே உழைப்பே. நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டா? அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். நானே யோவான் நற்செய்தி
இதில் திருமுழுக்கு யோவான் இயேசுவை குறித்து இப்படி சொல்கிறார்: அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் கடவுளுடைய ஆவி சொன்ன பின்பு நான் அவரை பற்றி அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். இன்னொரு முறை திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களோடு இருக்கிற பொழுது இயேசு அவரை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசுவை குறித்து திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களிடம், இதோ இறைவனுடைய செம்மறி, கடவுளினுடைய ஆட்டுக்குட்டி என்று அறிமுகம் செய்கிறார். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய இந்த நாளிலே வாழ்வு தரும் உணவு என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு உணவு என்னுடைய உடலுக்கு ஆற்றலை தரும், சக்தியை தரும். ஆனால் ஒரு உணவு எனக்கு வாழ்க்கையே எப்படி கொடுக்க முடியும் என்பதை நான் சிந்திக்கிற பொழுது திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டிய இந்த பகுதி, அவர் சொன்ன இயேசுவை குறித்து சான்று பகர்ந்த இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. கடவுளுடைய ஆட்டுக்குட்டி. இஸ்ரேல் மக்கள் மீட்பு பெறுவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி கொலை செய்யப்படுகிறது. அதனுடைய இரத்தங்கள் அந்த வாயில் நிலைகளில் தெளிக்கப்படுகிறது. லேவியர் ஆகமத்திலே பாவிகளாக இருக்கிற மக்கள் தங்களுடைய கைகளை ஆட்டுக்குட்டியின் மேல் வைத்து அதை கொலை செய்கிறார்கள். இன்னுமாய் இதோ அந்த வெண்கல பாம்பு உயர்த்தப்பட்ட பொழுது யாரெல்லாம் நம்பிக்கையோடு அதை உற்று நோக்கினார்களோ அவர்கள் வாழ்வு பெற்றார்கள். அப்ப ஒரு உணவு பொருள் இங்கே வாழ்வு கொடுக்கிற ஒரு நிகழ்வாக, வாழ்வாக மாறுகிறது. இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் வெறுமனை ஆற்றலை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு சக்தியை மட்டுமல்ல, அதை கடந்து வாழ்க்கையை கொடுக்கிறது, வாழ்வை கொடுக்கிறது. எங்களுக்கு வாழ்வை தருகின்ற தெய்வமே, உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்காக தந்து எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் நீர் அழைத்து கொண்டே இருக்கிறீர். அன்பு தெய்வமே, உம்முடைய இந்த அற்புதமான நற்கருணை கொண்டாட்டங்களினால் எங்களுடைய வாழ்வு புது பிறப்பாக மாற வேண்டும், மலர வேண்டும். இன்னும் இன்னும் உம்மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும். எங்களோடு இருக்கிற உம்முடைய நற்கருணையை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு அதில் மனமகிழ்ந்து வாழ எங்களோடு இருந்து வழிநடத்தும். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். அவனில் அமைதியை ஆக்குகிறார், அவனில் அமைதியை ஆக்குகிறார்.
நம்மோடு இருக்கின்றார். நல் கருணையின் வடிவில் திகழ்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நல் கருணையின் வடிவில் திகழ்கின்றார். உடலும் உள்ளமும் நலம் பெறவே, உடலும் உள்ளமும் நலம் பெறவே இவர் உணவின் வடிவில் வருகின்றார். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். அவனில் அமைதியை ஆக்குகிறார். அவனில் அமைதியை ஆக்குகிறார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டார். துன்பமும் பகைமையும் மறைந்துவிடும், துன்பமும் பகைமையும் மறைந்துவிடும். இறை வல்லமை நம்மிடம் நிறைந்துவிடும். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். அவனில் அமைதியை ஆக்குகிறார். அவனில் அமைதியை ஆக்குகிறார். ஆம் ஆண்டவரே, எங்கள் இதயத்திலே வந்து அரசராய் வீற்றிருந்து எங்களை ஆண்டு நடத்த வேண்டும் என்று விரும்பி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய உன்னதமான பிரசன்னத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மானுவேல் கடவுளாக இந்த உலகத்திலே வந்து உதித்த தெய்வம் நீர். எங்களோடு வாழ்வதற்காக, எங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக வந்திருக்கிற தெய்வம். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி எங்களோடு வாழ்வதற்காய், எப்பொழுதும் உன்னதமான பிரசன்னத்தை கொடுத்து வழிநடத்துவதற்காய் இதோ நற்கருணை வடிவிலும் எங்கள் மத்தியிலே வீற்றிருந்து எங்களை ஆசிக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நற்கருணை உறவை கொண்டாடுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. தாயாக, தந்தையாக, நண்பனாக, உற்றவனாக, தோழனாக, தோழியாக, ஆலோசகனாக, வழிகாட்டுகிறவனாக இருந்து இப்படி எல்லா நிலைகளிலும் இருந்து எங்களுக்கு உடன் வழிநடத்துகிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உறவு பாராட்டுகிற தெய்வமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நம்புகிற நாங்கள், உம்மை விசுவசிக்கிற நாங்கள் இந்த உறவு பாராட்டுகிற மக்களாய் இருக்கிறோமா என்று இந்த நேரத்திலே சிந்திக்க நீர் அழைத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய உறவுகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உறவு சிக்கல்களிலே தவித்து கொண்டிருக்கிறவர்களை நினைத்து பார்க்கிறோம். உறவே இல்லை என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருக்கிற மக்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். உறவுகளே வேண்டாம் என்று சொல்லி இதோ தன்னந்தனியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் சிறப்பாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ பல நேரங்களிலே உறவுகளோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய சுயநலத்தாலும் தற்பெருமையாலும் ஆண்டவரே உறவுகளை நாங்கள் நோகடிக்கிறோம், கசந்து போகச் செய்கிறோம்.
காசு இருந்தால் எல்லா உறவுகளும் வந்து ஒட்டிக்கொள்ளும். காசு இல்லை என்று சொன்னால், பணம் இல்லை என்று சொன்னால், செல்வாக்கு இல்லை என்று சொன்னால் உறவுகள் கூட ஒதுங்கி போகிறதையும் பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. காசு பணம் இல்லை என்பதற்காக உறவே வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி போகிற மக்களும் உண்டு. சின்ன சின்ன சண்டைகளை கூட பெரிதாய் நினைத்து உறவே வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி போகிற மக்கள் எல்லாம் உண்டு. உறவுகளை நோகடித்து அவர்களை சின்னாபின்னம் படுத்தி கொண்டிருக்கிற மக்களும் உண்டு. எல்லோரையும் ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். நீர் உறவோடு வாழத்தான் அழைத்து கொண்டிருக்கிறேன். நற்கருணை வடிவிலே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து உண்மையிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பதற்கான அடித்தளமே நீ உறவு பாராட்டுகிற தெய்வம் என்பதுதான். அந்த உறவை நாங்கள் பேணி காக்கவும், அந்த உறவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், அன்பு செய்யவும், அரவணைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு நல்ல பக்குவமான இதயத்தை தரும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையிலே இது உறவுகளை இழந்து தவிக்கிற எத்தனையோ ஆதரவற்றவர்கள், அனாதைகள், ரோடோரங்களிலே இதோ அனாதைகளாய் திரிகிறவர்கள், உறவு யாருமே இல்லை என்று சொல்லி அதற்காக கண்ணீர் வடித்து ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் உறவாக வந்து அவர்களை வழிநடத்தும், அவர்களை ஆசிர்வதியும், அவருடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்தியும் ஆண்டவரே. உறவு சிக்கல்களிலே இதோ பிரிந்து போய் கிடக்கிற குடும்பங்கள், அவர்களையும் சிறப்பாய் நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே. இதோ உறவோடு வாழ்வதுதான் மனிதனின் மேன்மை என்பதை உணர்ந்தவர்களாக இதோ உம்மை பிரதிபலித்து உமக்கு சான்றுகளாக எப்பொழுதும் குடும்பமாய், சமாதானமாய், அன்பாய், நல்ல உறவுகளாய் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே. உறவோடு வாழுகிற தெய்வம் நீர். உறவுக்காகவே நாங்களும் வாழ எங்களுக்கு நல்ல மனதை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். எழில் கொண்ட மன்னாவும் மணக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளவாடினே. எழில் கொண்ட மன்னாவும் மணக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளவாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ
உம்மில் ஒன்றாகிறே. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். பல வண்ண பட்டோடும் புவி நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே. மன்னாடி காண மகிழ்வெண்ணை ஆள உனக்காக யாழ் மீட்டினே. பல வண்ண பட்டோடும் புவி நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே. மன்னாடி காண மகிழ்வெண்ணை ஆள உனக்காக யாழ் மீட்டினே. வாராதோ இன்பம் நீங்காத துன்பம், வாராதோ இன்பம் நீங்காத துன்பம், உன் மாண்பு நிறைவானது, உன் மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். எங்கள் அன்பை உருவான ஆண்டவரே, நீர் எங்கள் உணவாய், எங்கள் வாழ்வாய், எங்கள் உயிராய், எங்களுக்கு எல்லாமாய் இதோ உமது உடலாய், உமது உடலின் இரத்தத்தின் வழியாக எங்களுக்கு கொடுத்து எங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறீரே. எங்களை அரவணைத்து அன்பு செய்கிறீரே. நாங்கள் இந்த உலகிலே ஆதரவற்றவர்களாய் இருந்து விடாமல் இருக்க நீர் ஆதரவாய், ஆற்றலாய், வல்லமையாய் எங்களோடு இருக்கிறீரே. இதோ உமது உயிருள்ள இந்த பிரசன்னம், உமது உயிருள்ள இந்த உடல், இந்த இரத்தம் எங்களது வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் எங்களை விட்டு விலகாது எங்களோடு இருக்கின்ற அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக எங்களது குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், எங்களது வீடுகளிலே தனிமையிலே இருக்கின்ற எங்களது வயதான பெற்றோர்களுக்கும், எங்களது வீடுகளிலே தனிமையாக இருக்கின்ற எங்களது வயதான சகோதர சகோதரிகளுக்கும், ஆண்டவரே படுக்கையிலே நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்ற ஒவ்வொருவருக்கும், ஆண்டவரே நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற உணர்வை நிறைவாய் கொடுத்து, ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து உமது பாதுகாப்பிலே வைத்து பராமரித்தருளும். எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த நேரத்தில் எங்கள் அத்தனை பேரையும் இதோ இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக உம்மை தரிசித்து கொண்டிருக்கின்ற, உம்மை கண்டு கொண்டிருக்கின்ற, உம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கின்ற, உமது உயிருள்ள வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொடும் ஆசிர்வதியும். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி.
தூயரேவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.